Dear parents and students, welcome to Evergreen Guidance Coimbatore. தமிழ்நாடு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங் ப்ராசஸில் இப்போடா நமக்கு ரேங்க் லிஸ்ட் வரும், இந்த தரவரிசை பட்டியல் எப்போ வரும்? பெற்றோர்களும் குழந்தைகளுக்கும் ஆர்வமாக இருக்கிறாங்க. எதுக்காக? நமக்கு ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் இடம் கிடைக்குமா, இல்லை ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் இடம் கிடைக்குமா, கவர்மெண்ட் கோட்டாவில் கிடைக்காம மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போகிறதா, அப்படியே கவர்மெண்ட் கோட்டாவில் கிடைக்கிட்டா எந்த கல்லூரி கிடைக்கும், கவர்மெண்ட் காலேஜில் கிடைச்சா எந்த கல்லூரி கிடைக்கும், இப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இப்படி ஃபில்ஃபில் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேங்க் லிஸ்ட் வரணுங்க. அப்போ கம்யூனிட்டி ரேங்கை பேஸ் பண்ணி சொல்ல முடியும். பட் தமிழ்நாட்டில் அப்ளிகேஷன் டேட் முடிஞ்சு 10 days ஆயிடுச்சு. பட் இன்னுமே நமக்கு ரேங்க் லிஸ்ட் வரலை. இன்னுமே ஒரு 4 கண்டிப்பாக சண்டேக்கு முன்னே வரணும். வந்தால் தான் பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் ஒரு நிம்மதி கிடைக்குங்க. ஏன்னா அடுத்த படிப்பு தொடர்றதுக்கான வாய்ப்புகள் பெட்டராக இருக்கும். பட் அதே நேரத்தில் கர்நாடகாவில் இன்றைக்கி தான் அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட்டுக்கு முடிஞ்சிருக்கு. செகண்ட் டைம் அப்ளிகேஷன் கால்ஃபர் பண்ணி. பட் கர்நாடகாவில் என்டிஏ கேட்டை வாங்கி கர்நாடகா எலிஜிபிள் ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே எலிஜிபிள் இப்படி இருந்திருக்காங்க, எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் மார்க் வாங்கியிருக்காங்க, லிஸ்ட்டை தெளிவாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதோடு நிற்கலைங்க. ஆந்திரா ஸ்டேட்டில் இன்னும் அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகலை. இப்போ தான் டாக்குமெண்ட்ஸ் என்ன சைஸில் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுவும் காம்படிட்டிவ் அத்தாரிட்டி கோட்டா, கவர்மெண்ட் கோட்டான்னு சொல்லக்கூடியது அங்கே காம்படிட்டிவ் அத்தாரிட்டி கோட்டான்னு சொல்லுவாங்க. அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் என்ன வேணும்னு சொல்லி ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பட் அதுக்கு முன்னாடியே நமக்கு 2 days முன்னாடியே ஆந்திரா ஸ்டூடெண்ட்ஸுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நம்ம ஒரு அனலைசிஸ் பண்ணியிருந்தோம். ஆந்திரா ஸ்டூடெண்ட்ஸுடைய கவுண்ட்டை 1.5 மல்டிப்ளை பண்ணால் அது தமிழ்நாட்டுக்கு மேட்ச் ஆகிருக்கு, அது கர்நாடகாவோட மேட்ச் ஆகுது அப்படின்னு பார்த்து தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் பர்ஃபார்மன்ஸ் கர்நாடகா அளவுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரெடிக்ஷன் கொடுத்துருந்தோம். அது மட்டும் நிற்கலைங்க. இன்னும் தெலுங்கானாவில் அப்ளிகேஷன் நோட்டிஃபிகேஷனே வரல. பட் அவங்களும் தெலுங்கானாலையும் ஸ்டூடெண்ட்ஸ் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அப்போ அந்த இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பட் தமிழ்நாட்டில் அப்ளிகேஷன் டேட்டெல்லாம் முடிஞ்சிருச்சு. பட் இனிமேல் டிலே பண்ணுறாங்க. அட்லீஸ்ட் அந்த என்டிஏ கேட்டை வாங்கி டைரெக்டாக கொடுத்துட்டாங்கன்னா ஒரு நிம்மதி கிடைக்குங்க. அதை செய்ய மாட்டாங்கிறாங்க. அதனால் என்ன சொல்லியிருக்காங்க, திஸ் இஸ் ஓன்லி இன்ஃபர்மேஷன் டு த கேண்டிடேட் அண்ட் பேரண்ட்ஸ் கார்டியன்ஸ் அண்ட் இட் இஸ் நாட் பி கன்சிடர்ட் அஸ் அ ரேங்க் லிஸ்ட். இட் இஸ் நாட் அ மெரிட் லிஸ்ட். ஸோ நோ கரஸ்பாண்டிங் இதை சொல்லிட்டாங்க. நீங்கள் நோட்டிஃபிகேஷன் பார்த்து அப்ளிகேஷன் போடணும், இது மெரிட் லிஸ்ட் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு கேட்டகரியிலையும் 650க்கு மேலே 4 ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. 650க்கு மேலே 4 ஸ்டூடெண்ட்ஸ் தான் வாங்கியிருக்காங்க. அப்போ 650க்கு மேலே எண்ணிக்கை குறைவு தான். ஸோ 600க்கு மேலே 60 ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ 600க்கு மேலே பார்த்தீங்கன்னா 60 ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. 600க்கு மேலே 60 ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. 550க்கு மேலே, ஸோ 550க்கு மேலே 278 ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. 550க்கு மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ 600க்கு மேலே 60 ஸ்டூடெண்ட்ஸ், கர்நாடகாவில் 600க்கு மேலே 100 ஸ்டூடெண்ட்ஸ், ஆந்திராவில் 77 ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ தமிழ்நாட்டில் எவ்வளோ இருப்பாங்க அப்படிங்கிற ஆர்வம் அடுத்தது நமக்கு வருங்க. இப்போ 550க்கு மேலே பார்த்தீங்கன்னா ஸோ டோட்டலாக ஒரு 550க்கு மேலே ஒரு 268 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 550க்கு மேலே 268 ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. எபோவ் 550. ஸோ அடுத்தது 500க்கு மேலே, ஸோ 500க்கு மேலே எவ்வளோ வாங்கியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஸோ அதுலேயும் பெரிய அளவுக்கெல்லாம் எண்ணிக்கை இல்லைங்க. 500க்கு மேலே ஸோ 500 +, ஸோ 500 + பார்த்தீங்கன்னா 745, 500 + 745. அப்போது 500க்கு மேலே இருக்கிற எண்ணிக்கையில் 3 மடங்கு, அது 550க்கு மேலே 268ங்க. அதில் 3 times 500க்கு மேலே வாங்கியிருக்காங்க. எவ்வளோ வாங்கியிருக்காங்க? 745, அப்ராக்சிமேட்டாக 3 timesங்க. இப்போது 450க்கு மேலே பார்த்தீங்கன்னா 2054 பேர் வாங்கியிருக்காங்க 450க்கு மேலே. ஸோ 450க்கு மேலே நம்ம எண்ணிக்கை எடுத்தோம்னா ஸோ அன்றைக்கி அதிகமாக இருக்குதுங்க. 450க்கு மேலே, ஸோ 450க்கு மேலே 2054 பேர் இருக்காங்க. ஸோ 450 + 2054 பேர் இருக்காங்க. 450 + 2054, 500 + 745. அது அப்படியே பாருங்கள் 3 times மாறுது. அடுத்தது 400 + 4000 இருக்கிறாங்க. ஸோ 400 + நம்ம பார்த்துடலாம். ஸோ 400 + எவ்வளோ இருக்காங்க?
ஸோ இதெல்லாம் தான் தமிழ்நாட்டில் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது நமக்கு அடுத்தடுத்து எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் வருங்க. ஸோ 400 ப்ளஸ், ஸோ 400க்கு மேலே பார்த்தீங்கன்னா அரௌண்ட், ஸோ 400 ப்ளஸ் 4963ங்க, அரௌண்ட் 5000 ஸ்டூடெண்ட்ஸுங்க. அது 400க்கு மேலே அப்ராக்சிமேட்டாக 5000 ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. 5000 4000. ஆனால் அதே வந்து பார்த்திங்கன்னா 450க்கு மேலே 2045. அப்போது எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருது பாருங்க. ஸோ 2000 5000 இந்த 3000 ஸ்டூடெண்ட்ஸு 400 to 500 இருக்காங்க. சாரி 400 to 450. அப்போது 450 to 500 அதில் எண்ணிக்கை கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. அப்போ இந்த மாதிரி ஸ்டார்டிங்கில் 4 பேர் அப்படிங்கிறது, அடுத்தது 60 பேர் வருது, அப்புறம் 240 268, அப்புறம் 745, அப்புறம் 2054, தென் நியர்லி 5000. இந்த மாதிரி ஒவ்வொரு ரேஞ்சு கடையில் பார்த்திங்கன்னா அப்படியே மாறுபடுது. இப்போ இது மாதிரி தான் தமிழ்நாட்டிலையும் இருக்குங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி வீடியோ பதிவு பண்ணியிருக்கோம். அது தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் எப்படியெல்லாம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி 2023 கம்பேர் பண்ணோம். அது ஆந்திரா ஸ்டூடெண்ட்ஸுடைய எண்ணிக்கையை 1.5 டைம் மல்டிப்ளை பண்ணால் தமிழ்நாட்டுக்கு மேட்ச் ஆகுது. அதே நேரத்தில் அதே மாதிரி இந்த வருஷம் அந்த எண்ணிக்கை பார்க்கும்போது கர்நாடகாவுக்கு மேட்ச் ஆகுது. ஆந்திரா ஸ்டூடெண்ட்ஸுடைய 1.5 மல்டிப்ளை பண்ணால் அது கர்நாடகாவுக்கு மேட்ச் ஆகுது. அப்போ அந்த மாதிரி நம்ம ஒரு அனலைசிஸ் பண்ணி இந்த வருஷம் கர்நாடகா ஸ்டூடெண்ட்ஸ் பர்ஃபார்மன்ஸும் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் பர்ஃபார்மன்ஸும் ஒரே மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லியிருந்தோம். இப்போ அடுத்தது தெலுங்கானா வந்துருச்சுங்க. இப்போ தெலுங்கானாவும் ஆந்திராவும் கம்பேர் பண்ணலாம். அப்போ அந்த மாதிரி கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாடு எந்த மாதிரி இருந்திருக்கும், அப்போ தமிழ்நாடு பர்ஃபார்மன்ஸ் எந்த மாதிரி இருக்கும், ஆந்திரா பேஸ் பண்ணி இருக்குமா, ஆந்திரா தெலுங்கானா கம்பைன் பண்ணி வருமா அப்படிங்கிறத டீட்டெயிலாக அடுத்த வீடியோவில் பதிவு பண்ணுறாங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோக்களை பதிவு பண்ணுறோம். மறக்காமல் எங்கள் வீடியோஸ்லாம் பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை பிடிச்சதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.